முட்டைக்கோஸ் வந்து இப்போ கொட்டிக்கிட்டோம். முட்டைக்கோஸை கொட்டி கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி விசில் போட்டு மூடி ஒரு விசில் வந்ததும் இறக்கிக்கணும். வச்சு வெங்காயம், தக்காளி இது நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் சோம்பு, பட்டை, 2 லவங்கப்பூ இதெல்லாம் போட்டு தான் நல்லா வதக்கிக்கணும். சரி, இந்த அளவுக்கு வதங்கிச்சு ஆற விட்டு ஆட்டிக்கணும். கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிச்சு. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கணும். கடுகு கறி போட்டுக்கணும். பச்சை வாசம் போது வளர்த்துட்டு அதிலே மிளகாத்தூள், கறி மசாலா பொடி, மஞ்சத்தூள் இது கூடவே அரவை எடுத்து ஊற்றணும். அதை எடுத்து ஊற்றி கொஞ்ச நேரம் நல்லா வதக்கணும். வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூடவே முட்டைக்கோஸ் எடுத்து கொட்டிக்கணும். இந்த அரவையோட தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு கரைக்கணும். முட்டைக்கோஸ் குழம்பு ரெடி.